தந்தை தனக்காக கொண்டு வந்த மாப்பிள்ளையே இவன்தான் எனும்போது இதில் மறுக்க ஒன்றுமில்லை. அது வேண்டாத வேலை என்று தனக்குள் சமாதானம் சொல்லிக்கொண்ட ஆதிரை மெல்ல வழக்கையை அவன் புறம் நீட்டினாள். ஆதிராவின் குழம்பிய முகத்தை கவனித்துக் கொண்டிருந்தவன் அவள் வழக்கையை நீட்டவும் சந்தோஷ மிகுதியில் புன்னகைத்தவன் மோதிரத்தை எடுத்து அவள் விரலில் அணிவித்து அதில் மெல்லிய முத்தமொன்றையும் பதித்தான். திடீரென்ற முத்தத்தில் அவன் மீசையின் குறுகுறுப்பில் கைகளை பின்னுக்கிழுத்தவள், நான் கிளம்புறேன் என்று விட்டு அவன் முகம் பார்க்காமல் நகரப்போக, திரா ஒரு நிமிஷம், உன்னோட ஃபோன் என்று மேஜையில் அவள் விட்டு செல்லவிருந்த அவளது போனை நீட்டவும் அதை வாங்க கை நீட்டியவளிடம் அலைபேசியை திறந்து கால் ஹிஸ்டரியில் மேகநாதன் எண்ணுக்கு பதிலாக அவனது எண்ணை பதிந்தவன், இனிமே இந்த நம்பருக்கு கால் பண்ணு என்று விட்டு திரா மேகன் என்று பெயரை பதிவு செய்தான். செல்லும் அவள் முதுகை இடுப்பில் கைகுற்றியபடி பார்த்தவன் தோள்களை நிலவன் தொடவும் லேசாக திரும்பி பார்க்க, என்ன அண்ணா, அண்ணி ஓகே சொல்லிட்டாங்க போல என்றான் நிலவன். இல்லை, அவளோட அப்பா அவளுக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டு போயிருக்கா, எனக்கு இல்லை என்றவனின் பேச்சு நிலவனுக்கு புரியவில்லை.